ஏழை நாடுகளுக்கு கடன் கொடுத்து அவங்கள கடனில் சிக்க வச்சு கடைசியில் அவங்கள அமெரிக்காவினுடைய பொருட்களையே வாங்க வச்சு இவங்கள அமெரிக்காவினுடைய ஒரு அடிமைகளாக மாற்றுறாங்க அமெரிக்க அரசு அப்படின்ற இந்த இந்த ஒரு கோர் தீசிஸ் தான் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அன் எக்கனாமிக் ஹிட்மேன், ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்ற ஜான் பெர்கின்ஸ் எழுதின இந்த புத்தகத்தினுடைய கோர் தீசிஸ்னா இவ்வளோ தான். அமெரிக்கா அப்படின்ற ஒரு அரசு ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்டு பேங்க் இந்த 2 பேரை வச்சு தென் அமெரிக்காவில் உள்ள பல நாடுகளுக்கும் ஆசியாவில் உள்ள பல நாடுகளுக்கும் இவங்க கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வாலண்டரியாக கொடுத்து இப்படி கடன் வாங்கின நாடுகள்கிட்ட போயிட்டு நீங்கள் அமெரிக்க பொருட்களை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களை கட்டாயப்படுத்தி இவங்களை ஒரு ட்ராப்பில் மாட்ட வச்சு இவங்களுடைய வளர்ச்சியை கெடுத்து இங்கே உள்ள கார்ப்பரேட்ஸும் அந்த அரசாங்கமும் இவங்க கொளுத்து வாழ்கிறாங்க அப்படின்றது தான் இந்த புத்தகத்தினுடைய ஒற்றை வரி. இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு புக் டே இல்லையா? ஸோ புக் டே அன்னைக்கு இந்த புத்தகத்தில் இவர் சொல்லியிருக்கிற பல விஷயங்கள் உண்மையா பொய்யா, ஒரு புத்தகத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், இதெல்லாம் கற்பனை கதைகள், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். முதல்ல ஜான் பெர்கின்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரைட்டர். நீங்கள் இவரை படிச்சிங்கன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். இவர் ஒரு இன்சைடர் மாதிரி, இவர் உள்ளேருந்து பார்த்து பேசுகிற மாதிரி, நான் உள்ளேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த புத்தகத்தை இவர் எழுதி வச்சிருப்பார். இந்த ஒரு புத்தகம் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். தமிழ்நாட்டில் உள்ள இந்த முக்கியமாக கான்ஸ்பிரசி பேசுவாங்க இல்லையா, இந்த உலகத்தை ஒரு கார்ப்பரேட் அரசாங்கம் இல்லைனா ஒரு இனம், யூத இனம், இல்லை ஒரு அரசு, அமெரிக்க அரசு, இல்லை ஒரு குறிப்பிட்ட கார்ப்பரேட் கம்பெனிஸ் இந்த உலகத்தை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு தியரியை நம்பக்கூடியவங்க இந்த புத்தகத்தை ஒரு ஒரு ஆதாரமாக வைப்பாங்க. ஆனால் இவங்க பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, ஒரு புத்தகத்தை படிக்கும்போது இதை படிச்சுட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இது ஹிஸ்ட்ரி, ஜான் பெர்கின்ஸ் ஒரு விஷயம் சொல்கிறாரு அதனால் இது அப்படியே உண்மை அப்படின்ற மாதிரி இவங்க நம்புவாங்க. இன்னொரு பக்கம் ஜான் பெர்கின்ஸ் சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர வேண்டாம். நம்ம இந்த வீடியோவில் இவர் சொல்கிற ஒரு சில கிளைம்ஸ் இருக்குது, இந்த கிளைம்ஸ்க்கு மாற்று கருத்துன்னு ஒன்று இருக்கும், இதே நம்ம வைப்போம். வச்சுட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, கான்ஸ்பிரசி எப்போவுமே இட் இஸ் பிளடி ஸ்வீட். ஏன் அப்படின்னா, கான்ஸ்பிரசி பேசும்போது எப்போவுமே மேலே ஒரு கதையை இவங்க சொல்லுவாங்க, ஆனால் கீழே நமக்கு தெரியாமல் கீழே ஒரு கதை ஒன்று போய்கிட்டு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு பிளாட் லைன் இருக்கு இல்லையா, அப்படின்ற அந்த ஒரு திரைக்கதை, ஒரு கதை, இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஃபியூஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு படம் ஒன்று பார்த்தேன், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படம். அந்த படத்தில் என்னென்னா, யூகேல ஒரு நகரத்தினுடைய நடுவில் அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும்போது அதுக்கு பில்டிங்காக இவங்க தோண்டும் போது அங்கே ஒரு பாம்பு ஒன்று இருக்கும். உடனே அங்கே உள்ள போலீஸ் இவங்க பாம்ப் ஸ்குவாடுக்கு கால் பண்ணுவாங்க. அங்கே ஒருத்தர் வருவார், இவர் ஒரு ஆர்மி ஆஃபீஸர். இவர் வந்து பார்த்துட்டு அவர் சொல்லுவார், இது வேர்ல்டு வார் 2ல் வெடிக்காமல் அப்படியே விடப்பட்ட ஒரு பாம். இந்த பாம் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, இது எப்போ வேணால் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவருக்கு ஒரு டாஸ்க், இந்த பாம்பை நம்ம டிஃப்யூஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு முன்னால் அந்த ஏரியாவில் உள்ள மக்களெல்லாம் எவாக்குவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆர்டர் ஒன்று வரும். அந்த இடத்த காலி பண்ணதுக்கப்புறம் அந்த ஊரில் அங்கே ஒரு பேங்க் ஒன்று இருக்கும். அங்கே ஒரு 5 பேர் மக்கள்லாம் காலியானதுக்கப்புறம் அந்த பேங்க்கோட வாலில் அழகாக ஒரு ஓட்டையை போட்டு உள்ளே போய் டைமண்ட்ஸ்லாம் இவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த எவாக்குவேஷனை பயன்படுத்தி ஒரு கூட்டம் இதை கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்றது தான் மேம்போக்காக தெரிகிற விஷயம். ஆனால் பின்னால் தான் தெரியும், இந்த பாம் வச்சான் இல்லையா, அங்கே பாம் இருக்கு இல்லையா, பாம் வச்சவன், பேங்கை வந்து கொள்ளையடிச்சவன், அத்தனை பேரும் ஒரே குரூப்பு. இவனுங்களே பாம்பை உள்ளே வச்சு அந்த பாம்பு வந்து வேர்ல்டு வார் பாம் அப்படின்னு மக்களை நம்ப வச்சு, போலீஸையே நம்ப வச்சு, அந்த கேப்பை பயன்படுத்தி இவனுங்க இங்கே கொள்ளையடிச்சிருப்பானுங்க. அப்போது கொள்ளையடிச்சவன், பாம்பு வச்சவன், அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தன் வந்தான்ல ஆர்மி ஆஃபீஸர், இவனுங்க அத்தனை பேருமே ஒரே கும்பல். ஓகேவா? அப்போது மக்களுக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆமாம், மேம்போக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இதை செஞ்சது யாருன்னா நீங்கள் தான் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வரும்போது அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ ஜான் பெர்கின்ஸ் சொல்கிற எல்லாமே எப்படின்னா, இவர் நிறைய வரலாற்று பூர்வமான சம்பவங்களை இவர் சொல்லிவிட்டு இந்த சம்பவத்துக்கு இதான் காரணம் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு லைன் ஒன்று போடுவார். அப்போ கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த புத்தகம் ஒரு வரலாற்று புத்தகம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு மெம்வா, MEMOIR, மெம்வானா என்னென்னா பயோகிராஃபி. ஆனால் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை மட்டும் மையமாக வைத்து ஒரு பீஸ். இப்போ இந்த புத்தகமும் ஒரு தனி மனிதன் இவருடைய அனுபவங்களை இவர் சொல்கிறார். அப்போ இந்த அனுபவத்தில் உண்மை இருக்கலாம், பொய் இருக்கலாம், இல்லை உண்மையும் பொய்யும் கலந்துருக்கலாம், இல்லைனா முழுக்க முழுக்க பொய்யும் இருக்கலாம், இல்லைனா இவருக்கு ஏற்ற மாதிரி இவர் உண்மையை வளைத்திருக்கலாம். நாலடியாரில் ஒரு அழகான ஒரு பாட்டு ஒன்று உண்டு, கல்வி கரையில் கற்பவை நாள் சில
மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீரொழிய பாலும் குறுகின் தெரிந்து அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாட்டு. நம்ம வாழ்கிற காலம் கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலத்தில் நிறையா நம்ம படிக்கணும். ஆனால் படிக்கிற புத்தகங்களை எப்படி அன்னப்பறவை பாலையும் நீரையும் நீங்கள் கலந்து வச்சிங்கன்னா இது எப்படி பாலை மட்டும் குடிக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவோங்க. அப்போ நம்ம நல்ல புத்தகங்களை மட்டும் நம்ம தேடி படிக்கணும். தேடி படிக்கிற புத்தகங்களையும் உண்மை எது பொய் எது இதை பிரித்து பார்க்க நமக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை என்னென்னா, இந்த புத்தகத்தில் எதெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடும், பிளாசிபிள், இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு முதல்ல நீங்கள் பார்க்கணும். நம்ம இப்போ இந்த புத்தகத்தில் பார்த்தோம்னா 1970s லாட்டின் அமெரிக்க நாடுகளுக்கு அமெரிக்க அரசு சார்பாகவோ இல்லை அமெரிக்க அரசு சார்ந்து இங்கே இருக்கிற IMF, வேர்ல்டு பேங்க் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கடன் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்க்கணும். கடன் கொடுத்துருக்காங்க, இது உண்மை. எந்த ஒரு கடன்காரனுமே உங்களுக்கு கடனை ஃப்ரீயாக கொடுக்க மாட்டான். இவனுக்கு லாபம் இல்லாமல், இவனுக்கு மோட்டிவ் இல்லாமல் இவையும் உங்களுக்கு தரணும். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பேங்க் உங்களுக்கு கால் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் லோன் தரோன்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 50 கால் வரும். இவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற அப்படியே பண்ணுறாங்க. அது அல்டிமேட்டாக நடக்கும். நீங்கள் ஒரு பர்சனல் லோன் வாங்கி நீங்கள் முன்னேறுவீங்க. ஆனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நீங்கள் முன்னேறுவீங்க, அது அவுட்கம். ஆனால் இந்த லோன் தரவனுடைய பர்சனல் மோட்டிவ் என்னென்னா, இவனுக்கு வட்டி வேணும், இவன் முன்னேறணும், இதுதான் பிரைமரி கோல். அப்போது அமெரிக்கான்ற ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு கடன் கொடுக்குறாங்கன்னா உள்ள ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்காது. இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து, இப்படி கடன் கொடுத்து இதன் மூலமாக வட்டி நிறையா வாங்கி வேர்ல்டு பேங்க் கொளுத்தாங்களானா? ஆமாம், கொளுத்தாங்க. ஏன்னா ஒரு பேங்க் ஆப்ரேட் ஆகிற விதமே நீங்கள் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் தான். இதில் தான் பேங்க்கே ஒர்க் ஆகும். அப்போது இந்த பிரைமரி விஷயங்கள்லாம் உண்மை. அடுத்து இவர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில கிளைம்ஸ்க்கு போகிறாரு. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இவங்க கடன் கொடுக்குறதே இந்த நாட்டை அடிமைப்படுத்தி இந்த நாட்டை மொத்தமாக காலி பண்ணி அமெரிக்காவினுடைய ஒரு அடிமையாக மாற்ற இவங்க ட்ரை பண்ணுறாங்க. இது நம்ம ஒத்துக்கலாம். இது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் மறுக்க மாட்டேன். இதில் உண்மைத்தன்மை இருக்கலாம். அடுத்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில கிளைம்ஸ் இருக்குது, நம்ம அங்கே வரலாம். ஹைமே ரோல்டோஸ் ஆஃப் ஈக்குவடார் அண்ட் ஒமார் தொர்ரிகோஸ் of Panama both had just died in fiery crashes. Their deaths were not accidental. They were assassinated because they opposed the fraternity of corporate, government and banking heads whose goal is global empire. இந்த ஹைமே ரோல்டோஸ் அப்படின்றவர் ஈக்குவடார் அப்படின்ற ஒரு தென் அமெரிக்க நாட்டினுடைய அதிபராக இருந்தார். 1981 இவர் பயணம் செய்த ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுது. இவர் இறந்து போயிடுறார். இது நடந்த மாதம் மே மாதம். அடுத்து 2 மாதம் கழித்து பனாமா நாட்டை சேர்ந்த அந்த பனாமாவினுடைய மிலிட்ரியில் ஒர்க் பண்ண ஒமார் தொரிகோஸ் அப்படின்ற இன்னொருத்தர், இவரும் ஒரு விமான விபத்தில் இறந்து போயிடுறாரு அடுத்த 2 மாதத்தில். இப்போ இந்த சம்பவங்களை வச்சுக்கிட்டு இவர் சொல்கிறாரு, இந்த 2மே இயற்கையான மரணங்கள் கிடையாது. ஏன்னா இந்த 2 பேருமே அமெரிக்கா கிட்ட இவங்க கடன் வாங்கியிருந்தாங்க. அமெரிக்கா இவங்க கிட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிஸ்னஸை இவங்க வேண்டான்னு சொன்னாங்க. வேண்டான்னு சொன்ன உடனே சிஏஏ வச்சு இவங்கள போட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பெரிய ஒரு கிளைம் ஒன்று வைக்கிறார். அமெரிக்காவும் உலகில் உள்ள வேற பல இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷனும் சேர்ந்து இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வராங்க அப்படின்ற அந்த ஒரு பேஸ் கிளைம்லேருந்து ஆரம்பித்து டக்குன்னு ஒரு ஜம்ப் பண்ணி இவங்க தலைவர்களை கொள்றாங்க அப்படின்னு ஒரு பெரிய கிளைம் வைக்கும்போது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கான மோட்டிவ் என்ன, இதுக்கான இன்சென்டிவ் என்ன, இது முக்கியம். இப்போது ஒருத்தரை வீடு புகுந்து ஒருத்தன் உள்ளே ஒருத்தரை கொலை பண்ணி போட்டு போயிருக்கான்னா நோக்கம் என்ன? இவங்க ஒரு பெரிய பணக்காரங்க, பணம் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு மோட்டிவ் சொல்லலாம். இவனே பிச்சைக்காரன், ரோட்டில் ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், இவங்கிட்ட ஒருத்தன் கொலை பண்ணுறான் அப்படின்னா வேற மோட்டிவ் இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பனாமா அண்ட் ஈக்குவடார் இந்த 2 நாடுகளும் அமெரிக்கா கூட செஞ்சுட்டு இருந்த பிஸ்னஸ் என்ன, இதன் மூலம் அமெரிக்கா அடைந்த பயன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்படி பார்த்தோம்னா இவர் சொல்கிற அந்த ஒரு தீசிஸை நம்ம ஏற்றுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்னொரு கருத்து இருக்கும். என்ன கருத்துனா, இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற அந்த டேட்டா, இது முக்கியம் இல்லை. நியால் ஃபெர்கியூசன் அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட் அண்ட் ஒரு ஹிஸ்டோரியன், இவர் எழுதின தி அசென்ட் ஆஃப் மணி அப்படின்ற ஒரு புக் இருக்குது. இந்த புத்தகம் நான் காலேஜ் படிக்கும்போது என்னுடைய பேராசிரியர் அறிமுகப்படுத்தின ஒரு புக்கு. அவர் சொன்னார், இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் எக்கனாமிக்ஸ், நீ இதை படிக்கணும். பணம் எப்படி ஒர்க் ஆகும், முக்கியமாக ஜியோ பாலிட்டிக்ஸில் பணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த பேங்கிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயம் உனக்கு தெரியணும்னா ப்ராடாக நீ இதை படின்னு சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டார். இந்த புக்கில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று
இவர் சொல்லுவார். நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த விஷயம் பெர்கின்ஸ் எழுதின அந்த புத்தகத்தினுடைய விக்கிபீடியா பேஜில் இதை போட்டிருப்பாங்க. நீங்கள் அங்கேயும் தேடி படிச்சுக்கலாம். நியல் ஃபெர்கியூசன் சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். ஈக்குவடாருக்கு அமெரிக்கா கொடுத்த பணம் கடன் எவ்வளோனா 96 மில்லியன், பனாமாக்கு 197. இது எவ்வளோனா லெஸ் தென் 0.4% ஆஃப் டோட்டல் யூஎஸ் கிராண்ட்ஸ் அண்ட் லோன்ஸ். அந்த ஆண்டு அமெரிக்க அரசு கொடுத்த கடனில் 0.4% தான் இவ்வளோ அமௌண்ட், இந்த ரெண்டும் சேர்ந்து. அண்ட் இட்ஸ் நாட் ஆஸ் இஃப் ஈக்குவடார் அண்ட் பனாமா வேர் மேஜர் கஸ்டமர்ஸ் ஃபார் தி யூஎஸ். 90ஆம் ஆண்டு ஈக்குவடாருக்கு அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ண அந்த பொருட்களுடைய வேல்யூ எவ்வளோனா 0.17%, பனாமாக்கு 0.22. ஒரு அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ற மதிப்பு எவ்வளோ? மொத்தத்தில் 0.1, 0.2. அமெரிக்கா ஒரு ஆண்டுக்கு செய்யற மொத்த எக்ஸ்போர்ட்ல இந்த ரெண்டு நாட்டுக்கும் இவங்க எவ்வளவு செய்யறாங்கன்னா மொத்தமா எவ்வளவு வந்துச்சுன்னா 0.4%. அப்போ 0.4% எக்ஸ்போர்ட் இவங்களுக்கு பாதிக்கப்படும் அப்படின்ற காரணத்தினால ஒருவேளை இவங்க 0.4% இவங்க அனுப்புறாங்க, இதை இந்த ரெண்டு நாடுகளும் ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 0.4% லாஸ் ஆகுது அப்படின்றதுக்காக ஒரு நாட்டினுடைய அதிபர்களை இவங்க கொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதே புத்தகத்தில் அசன்ட் ஆஃப் மணி புத்தகத்தில் நியால் ஃபெர்கியூசன் சொல்லுவார், ஆமாங்க, IMFக்கும் வேர்ல்டு பேங்க்கும் கடன் கொடுத்து இதன் மூலமாக பல சின்ன சின்ன நாடுகள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றத இவர் ஒத்துக்கிறாரு. இதில் உண்மையும் இருக்கு. ஆனால் ஒரு 0.4%, 1%ல பாதி இந்த ரெண்டு நாடும் சேர்ந்து இவங்க கான்ட்ரிபியூட் பண்றது, இவங்களுக்கு அமெரிக்கா கொடுக்குற எக்ஸ்போர்ட், இந்த பிசினஸ் போகுதுன்னு சொல்லி இவங்க அதிபர்களை கொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த இன்சென்டிவை இவங்க யோசிப்பாங்கன்னு இவர் சொல்றாரு. அப்போ நடந்திருக்கு, சம்பவம் நடந்திருக்கு, இவங்க செஞ்சாங்கன்னு நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்லை. பட் எவிடன்ஸ் இப்படி இருக்கக்கூடும்னு பெர்கின்ஸ் சொல்றாரு. ஆனால் பெர்கின்ஸ் இப்படி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான அங்கே ஒரு முகாந்திரம் இல்லைன்னு இவர் சொல்றாரு. அப்போ இன்னொரு பக்கம் அமெரிக்கா ரொம்ப யோக்கியம் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ண வந்தாங்கன்னு வைங்களேன். அவங்க சொல்லுவாங்க, பாருங்க நியால் ஃபெர்கியூசன் சொல்லிட்டாரு, அப்போ இந்த கான்ஸ்பிரசி பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படியும் இந்த முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா நம்ம என்ன செய்யணும்னா, இவர் சொன்ன இந்த பாயிண்ட் ஒரு ப்ரூஃப் கிடையாது. ஆனால் நம்ம ஒரு கேள்வி கேட்க இது ஒரு தூண்டுகோலாக இருக்கும். அது எப்படிங்க, இவனுக்கு வருமானமே இல்லை, எப்படி இவன் செய்வான் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவ் இருக்குல்ல, அந்த ஒரு இன்சென்டிவ், நம்ம அதை கொஸ்டின் பண்ண முடியும். அப்போ ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது இந்த புக்கு உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா படிக்கிறவங்க இன்னும் ஒரு மெச்சூர் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இது ஒரு சைல்டிஷான ஒரு பார்வை. ஒரு புக்கை எடுத்து வந்து வச்சு இது உண்மையா பொய்யா அப்படி எந்த புக்குமே இருக்காது. நம்ம கேட்க வேண்டிய உண்மையான கேள்வி என்னன்னா, இந்த புக்கில் எதெல்லாம் சாத்தியம், எந்த பகுதியை நம்ம நம்பலாம், எந்த பகுதியை நம்ம கேள்வி கேட்கணும், எந்த பகுதி உண்மையினால் சப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கும், இதுக்கு எவிடன்ஸ் இருக்கும், எந்த பகுதி சும்மா வெறும் ஸ்பெகுலேஷன், சும்மா ஒரு கற்பனை, இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஆத்தர் இன்ஃபர் பண்ணியிருப்பார். இவங்க ரெண்டு பேரும் ஒரே வருஷத்தில் 2 மாச கேப்ல ஒரே மாதிரி சாகுறாங்க. அப்போ இது எப்படி சாத்தியமா இருக்கும்? இங்க ஒரு கான்ஸ்பிரசி இருக்கக்கூடும் அப்படின்னு இவர் இன்ஃபர் பண்றாரு. ஒரு முடிவுக்கு வராருல, இந்த முடிவுக்கான மோட்டிவ் என்ன, இது சாத்தியமா அப்படின்னு நம்ம இன்னொரு ஆங்கிள் இருந்து நம்ம பார்க்கணும். இது முக்கியம். இந்த புக்கில் இன்னொரு இடத்துல இவர் இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவார். பெர்கின்ஸ் இந்தோனேசியா அப்படின்ற ஒரு நாடு, இந்த இந்தோனேசியா பற்றி இவர் தனியாக ஒரு சாப்டரை போட்டிருப்பார். இவர் இந்த புக்கை ஸ்டார்ட் பண்ணுறப்போ எக்ஸாம்பிள் எங்கேருந்து ஆரம்பிப்பார்னா இந்தோனேசியா. இதில் இவர் சொல்லுவார், 1970s இந்தோனேசியா அப்படின்ற ஒரு ஏழை நாட்டுக்கு அமெரிக்க அரசு, அதுக்கப்புறம் இங்கே உள்ள பேங்க்ஸ், இவங்க பணம் கொடுத்து இவங்களை காலி பண்ண ட்ரை பண்ணாங்க, இந்த நாட்டை காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் பேசியிருப்பார். ஆனால் இப்படி ஒருத்தர் சொல்லும்போது நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, 1970s அப்புறம் அந்த நாடு வளர்ந்துருக்கா இல்லையா? இது முக்கியமான கேள்வி. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு நாட்டையே, ஒரு நாட்டில் உள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷனை இல்லை, ஒரு அரசாங்கத்தை இல்லை, ஒரு நாட்டையே நாங்கள் காலி பண்ணுறோம், ஒரு முழு நாட்டினுடைய எக்கானமியை ஒரு அமெரிக்க அரசு இவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னு ஒருத்தர் சொல்லும்போது அந்த நாடு வளர்ந்துருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி செபாஸ்டியன் மேலபி அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஒரு எக்கனாமிஸ்ட் இவர் பேசியிருப்பார். ஒரு ஆர்டிகல் ஒன்று போட்டிருப்பாரு. இந்தோனேசியாஸ் இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி அண்ட் அடல்ட் இல்லிட்ரசி ரேட்ஸ் ஈச் ஃபெல் பை 2/3 ஓவர் தி நெக்ஸ்ட் 3 decades ஃப்ரம் 70s இருந்து ஆரம்பிச்சு 2000s வரைக்கும். அண்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஷார்ட் அப் பை 19 years. குழந்தை இறப்பு விகிதமும் இல்லிட்ரசி, இந்த ரெண்டு விஷயமும் 3/2 பங்கு குறைஞ்சிருச்சு. இவங்க ஃபாரின் ஃபண்ட் இவங்களுக்கு வந்த உடனே, ஃபாரின் கடனை வாங்கி இவங்க க்ரோ ஆகியிருக்காங்க. இவங்க உயிர் வாழ்கிற விகிதமும் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 19 years அதிகரிச்சிருக்கு. வெளிநாட்டிலேருந்து காசு வாங்கி இந்த காசை வச்சு இவங்களை காலி பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா இவங்க காலி ஆகிருக்கணும். ஆனால் இவங்க வளர்ந்துருக்காங்க. அடுத்து செபாஸ்டியன் இன்னொரு பேப்பரை கோட் பண்ணுறாரு. ஃபாரின் ஃபார்ம்ஸ் அண்ட் இந்தோனேஷியன் மேனுஃபேக்சரிங் வேஜஸ் அப்படின்னு சொல்லி இந்தோனேசியா நாட்டில் ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி, இந்த இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸ் அந்த நாட்டு மக்களுக்கு சேலரி எப்படி தராங்க அப்படின்ற ஒரு டேட்டா. அடுத்த 2 வருஷத்தில் 50% ஆவரேஜாக எவ்வளோ சேலரி தரமோ அந்த சேலரியோட 50% பாதி சம்பளம் இவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லி இந்த பேப்பரை செபாஸ்டியன் கோட் பண்ணுறாரு. அப்போது
ஒரு ஃபாரின் ஃபார்ம்ஸ்னாலே தப்பு, இவங்க முழுக்க முழுக்க தவறு அப்படின்னா, இதையும் தாண்டி இவர் ஒரு சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவார். கார்ப்பரேட்டோக்ராசி, டெமோக்ரஸின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த டேர்மை தூக்கிட்டு கார்ப்பரேட்டோக்ராசி, இங்கே கார்ப்பரேட்ஸ் தான் இங்கே ஆட்சி பண்ணுறாங்க, கார்ப்பரேட்ஸ்லாம் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தையை இந்த புத்தகத்தில் நிறைய இடத்துல பயன்படுத்துவார் பெர்கின்ஸ். இவர் சொல்கிறாரு கார்ப்பரேட்ஸ்லாம் கெட்டவங்கன்னா இது எப்படி நடந்துச்சு, இந்த முக்கியமான கேள்விகள்லாம் இருக்குல்ல. இப்போது கார்ப்பரேட்ஸ்னால ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நான் சொல்லலை. கார்ப்பரேட்ஸில் உள்ள நிறையா பேர் க்ரானிக் கேபிட்டலிசம், அதாவது மக்களை சுரண்டுவதற்காகவே கேபிட்டலிசமை இவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்படி ஒரு கூட்டம் உள்ளே இருக்குது, உள்ள கொள்ளையடிக்கிற கூட்டம் உள்ளே இருக்குது. ஆனால் இதை சொல்கிறப்போ எனக்கு டியூன் அப்படின்ற ஒரு நாவலில் இங்கே இருக்குது, நீங்கள் படம் பார்த்துருக்கலாம். டியூன் நாவலில் ஃப்ராங்க் ஹெர்பர்ட் ஒரு அழகான ஒரு கோட் ஒன்று அவர் சொல்லுவார். பவர் தான் மக்களை கரப்ட் பண்ணுதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் அப்படி கிடையாது. கரப்ட் ஆனவன் தான் பவருக்குள்ளே வரான், கரப்ட் ஆனவன் தான் பவரை தேடி வரான் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு கோட் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இதை பயன்படுத்தி நம்ம அதிகாரத்தை பெற முடியும் அப்படின்னா அது நல்ல விஷயமா இருந்தாலுமே அதை தேடி உள்ளே வருவான்ல, அவன் அத்தனை பேர் ஃப்ராடு தான் வருவான். ஏன்னா ஃப்ராடுக்கு தான் பவர் தேவை. அப்போ இவர் சொல்கிறாரு கார்ப்பரேட்ஸ்னாலே ஃப்ராடு அப்படின்னா அப்படி இல்லை, கார்ப்பரேட்ஸில் ஃப்ராடும் இருக்காங்க. ஆனால் இந்தோனேசியா கேஸை பொறுத்த வரைக்கும் இவர் சொன்ன மாதிரி 1970s அப்புறம் இவங்களை காலி பண்ணி இவங்க மேலே வந்தாங்க அப்படின்னா எப்படி இந்த நாடு வளர்ந்துச்சு அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இதெல்லாமே நம்ம பார்க்கணும். அப்போ நீங்கள் ஒரு புக்கை படிச்சிங்கன்னா முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, இந்த புத்தகத்தில் இவர் சொல்லியிருக்கிற அந்த விஷயங்களெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, இது ஒரு ஆத்தருடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா இவருடைய முடிவுகளை உறுதிப்படுத்துகிற மாதிரி வேறு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, இதையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கணும். இல்லைங்க இவர் சொல்லியாச்சு அதனால் இது உண்மை. பெர்கின்ஸ் ஒரு விஷயம் சொல்கிறாரு, பெர்கின்ஸ் ஒரு ஆங்கிள் இருந்து சொல்கிறாருன்னா இந்த ஆங்கிள் நம்ம இதை நம்ப முடியுமா, இல்லை இது வெறும் கான்ஸ்பிரசி மட்டும்தானா, இல்லை இந்த கான்ஸ்பிரசியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேக்கிங்ஸ் இருக்கா, இதெல்லாம் சேர்த்து பார்க்கணும். ஒருத்தர் ஒரு கான்ஸ்பிரசியை சொல்லிட்டாருன்னா இந்த கான்ஸ்பிரசின்னு சொல்லி மொத்தமாக நம்ம புறந்தளவும் கூடாது. ஆனால் இவர் சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பும், இவர் சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பும். அப்போ நம்ம ஒரு புத்தகத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, ஒரு புத்தகம் உங்களுடைய சிந்தனையை முடிக்கக்கூடாது, இது உங்கள் சிந்தனையை ஆரம்பிக்கணும். இந்த புக்கில் இவர் சொல்லிட்டாரு, முடிஞ்சிச்சு, சாப்டர் க்ளோஸ். இவர் அமெரிக்க அரசு இவங்களை கொண்டாங்கன்னு இவர் சொன்னார்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம வராமல் அது எண்ட் ஆஃப் திங்கிங் அப்படி கிடையாது. நம்ம படிக்கும்போது நம்மளுடைய தேடலை இது ஆரம்பித்து விடணும். அப்போ ஒவ்வொரு புத்தகங்களும் நம்மளுடைய தேடலுக்கான ஆரம்ப புள்ளியை தவிர அதற்கான முடிவு அல்ல.